மார்னிங் மக்களே, எங்கே கிளம்பியாச்சுன்னு கேட்குறீங்களா? நேர் ஒன்று அடுத்தது சென்ட்ரல் தான். இப்போ நான் மெட்ரோவிலேருந்து நேர் ஏறி சென்ட்ரல் போடுறேங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கேட்குதா? இதிலேருந்து நேர் ஏறி செங்கல்பட்டு போயிடலாம். செங்கல்பட்டுலேருந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பக்கம். ஏன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போனோம்னா பஸ் பேர் எல்லாமே ஜாஸ்திங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு போயிட்டுன்னு வச்சுக்கலாங்க. செங்கல்பட்டுலேருந்து எனக்கு எல்லாமே பக்கம். கோவளம் பக்கம், மறுபடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் பக்கம். ஸோ தென் ஈஸியாக எது எடுக்கிறோமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து ரொம்ப பக்கம். நீங்கள் சென்னையிலேருந்து திருவான்மையூர்லேருந்து போய் போனீங்கன்னா உங்களுக்கு நிஜமானே ரொம்ப லாங்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ் பேர் ஜாஸ்தியாக வரும். ஸோ அதனால் நமக்கு இப்போ இருந்தாலும் கட்டுப்படி ஆகாது. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேரம் செங்கல்பட்டு வந்துருங்க. செங்கல்பட்டுலேருந்து நீங்கள் எப்படி போகிறதா இருந்தாலும் மாமல்லபுரத்துக்கு 25 ரூபா தான், கோவளத்துக்கு 25 ரூபா தான், வேடந்தாங்கலுக்கும் 25 ரூபா தான். ஸோ நீங்கள் இப்படி ஈஸியாக போகிறத விட செங்கல்பட்டு போய் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா பீச்சிலேருந்து செங்கல்பட்டுக்கே 5 ரூபா தான். ஸோ நீங்கள் அங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் மாமல்லபுரம் போகிறதா இருந்தாலும் சரி, தென் கோவளம் போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஈஸி எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பெஸ்ட்டு. எது கேட்டிங்கன்னா செங்கல்பட்டு தான். ஸோ இப்போ அதுக்கு தான் நான் செங்கல்பட்டுக்கு வந்து இப்போ போகிறேன். நான் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ ஜங்ஷன் இருக்கிறேன் நான். ஸோ இங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நேரு ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இறங்கி சென்ட்ரல்லேருந்து நேரு இல்லைன்னா இங்கேருந்து நேரு எக்மோரே போய்க்கிறோங்க. எக்மோர்லேருந்து தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின் வரும். லோக்கல் ட்ரெயின்லேருந்து நீங்கள் நேரே செங்கல்பட்டு போயிருங்க. செங்கல்பட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப பக்கம். அங்கேருந்து மாமல்லபுரம்னா ரொம்ப பக்கம். வெறும் 25 ரூபா தான் டிக்கெட்டு. வேடந்தாங்களுக்கு 16 ரூபா டிக்கெட்டுங்க. ஓகேங்களா? குமரன் சொல்லி போட்டு ஒரு வண்டி வருங்க. ஸோ அந்த வண்டியில் நீங்கள் ஏறிங்கன்னா ஈஸியாக வேடந்தாங்கல் போகலாம். வேடந்தாங்கல் என்ட்ரி டிக்கெட்டே ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் நான். அது எவ்வளோ சரியான தெரியல. தெரிஞ்ச கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ எல்லாமே பக்கம் பக்கம். நீங்கள் ஈஸியாக போகிறத விட சாரி, நீங்கள் ஈஸியாக போகிறத விட செங்கல்பட்டு லோக்கல் ட்ரெயின் ஏறி வந்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே பக்கம். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகலாம் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் திருவான்மையூர்லேருந்து வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி தான் ஈஸியாக இருக்க வண்டி இருக்குது. அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அது போகாமே விட்டுல. சரிங்களா? நேற்று செங்கல்பட்டு வந்துருங்க. செங்கல்பட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே பக்கம். ஈஸியாகவும் போயிட்டு வந்தாலும் ஈஸியாகவும் ட்ரெயினும் இருக்கும். ஸோ பீச்சிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு எவ்வளோ வெறும் 5 ரூபா தான். செங்கல்பட்டுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தெரியுங்களா? மாமல்லபுரத்துக்கு 25 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்காது. ஈஸியாக போகிறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா திருவான்மையூர்லேருந்து இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருவான்மையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு, 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ், இவ்வளோ தான் இருக்குது தவிரங்க. இப்போ ஒரு எப்படி சொல்கிறேங்க, கன்னியூவாக வண்டி இருக்குதுங்க. இதே நீங்கள் செங்கல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வண்டி இருக்கும், தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு இருக்குது. ஸோ இப்போ அதுதான் நான் கிளம்பிட்டு. நான் இப்போ நேருங்கிறது எக்மோர் கிளம்பி எக்மோர்லேருந்து நேர் அப்படியே செங்கல்பட்டு போயிட்டுங்க. நீ அடுத்தது ரீல்ஸ் எடுக்கிறக்கு அங்கே தான் போவேன்னு நினைக்கிறேன் நான். வேடந்தாங்கல் இல்லைன்னா கோவளம், ரெண்டில் ஏதோ ஒரு பக்கம் ரீல்ஸ் போடுறதுக்கு போயிடலாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான